என்ன பசி எடுத்தாலும் வெறும் வயித்துல இந்த 5 உணவை தயவு செய்து சாப்பிடாதீங்க. ஃபர்ஸ்ட் தக்காளி வெறும் வயித்துல எடுக்காதீங்க. அதுல ஹை அசிடிக் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ, இரிட்டேஷனோ இருக்கும். தக்காளி உணவுகளோட சேர்த்து சாப்பிடுங்க. செகண்ட், காஃபியோ, டீயோ பிஸ்கட்ல நனைச்சு வெறும் வயித்துல காலையில சாப்பிடுவாங்கல்ல, அத ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா அதுல ஹை அசிடிக் கண்டென்ட் இருக்கு. உங்க வயித்துல இருக்கிற ஆசிட மேலும் அதிகப்படுத்தும். இந்த வயிறு பிரச்சனை, வயிறு தொந்தரவு, இந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், கண்டிப்பா டீ, காஃபி வெறும் வயித்துல குடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. தேர்ட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சோ, கிரேப்ஸோ இல்ல லெமனோ வெறும் வயித்துல எடுத்துக்க வேண்டாம். அதுல ஹை ஆசிட் கண்டென்ட் இருக்கறனால உங்களோட ஸ்டொமக்ல இருக்கிற லைனிங்க இரிட்டேட் பண்ணிரும். இது மூலியமா உங்களுக்கு அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த், தயிரோ இல்ல யோகர்ட்டோ இதெல்லாம் வெறும் வயித்துல எடுத்துக்க வேண்டாம். அதுல ப்ரோபயோட்டிக் இருக்குதான், குட் பாக்டீரியா தான். பட் அதுல ஹை அசிடிக் இருக்கு அப்படின்றனால உங்களோட டைஜஷன் ப்ராப்ளமா அதுவே கிரியேட் பண்ற மாதிரி ஆயிரும். எப்பயுமே உணவுகளுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல உணவுகளோட நீங்க கர்டோ, யோகர்ட்டோ எடுத்துக்கலாம். ஃபிஃப்த், ரா வெஜிடபிள் சாலட். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வயித்துல ராவா வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. சோ தட் அது டிஃபிகல்ட்டா இருக்கும் டைஜஸ்ட் பண்றதுக்கு. சோ இதனால உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி உணவுகள பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.